தாம் பயிலாத கல்வியை, வாசிக்காத புத்தகங்களை மற்றவர்கள் கற்கவும் வாசிக்கவும் படிக்கல்லாக இருந்து உதவியுள்ளார் கட்டுமான தொழிலாளி ஒருவர். இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்க இருக்கிறோம். இந்த தொகுப்புடன் வைகரை வணக்கம் நிறைவடைகிறது. தொடர்வது நிமிடச் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. திருப்பூரில் வீரபாண்டி அருகே கிருஷ்ணா நகரில் உள்ள இந்த மக்கள் நூலகம் திருப்பூர் முழுவதுமே அறியப்பட்டதாக இருக்கிறது. இப்போதுதான் இது நூலகம். 2020க்கு முன்பு வரை குப்பை கொட்டப்பட்டு வந்த ஒதுக்குப்புற பகுதி. 2005ஆம் ஆண்டு இங்கு செயல்பட்ட அங்கன்வாடி மையம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு 2020 வரை மோசமாக கிடந்தது. இதை அரசிடம் ஒப்புதல் பெற்று சொந்த செலவில் சீரமைத்து நூலகமாக மாற்றியுள்ளனர் அந்த பகுதி இளைஞர்கள். இந்த பணிகளின் போது கூலி தொழிலாளர்கள் கிடைக்காத நிலையில் தாமாக முன்வந்து வேலை செய்துள்ளார் ராதா என்ற கட்டுமான தொழிலாளி. கல்வி அறிவை வளர்ப்பதற்கான நூலகம் கட்டும் பணிகள் என்பதால் தாம் செய்த வேலைகளுக்கு கூலி எதுவும் வாங்கவில்லை ராதா. இதில் நாங்கள் வெள்ளை அடித்து ஒயிட் வாஷ் பண்ணி கலர் அடித்து கொடுத்தோங்க. அதான் என்னால் முடிஞ்சது. நான் படிக்கலைங்க. படிக்காதனால தான் எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படித்து நல்லா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. நீங்கள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கட்டட வேலை பார்த்துட்டு இருக்கேங்க. 2020 டைமில் இங்கே வேலை செய்யும்போது கொரோனா டைமாக இருந்தது. அப்போ எங்களுக்கு இது பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடைக்கல. அப்போ நாங்கள் சிரமப்பட்டு இருந்தப்போ பக்கத்தில் இருந்த ராதா அக்கா இங்கே நூலகமாக அமைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த அக்கா எந்த ஒரு ஆதாயமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் பசங்க படிக்கிறதுக்காக நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லி பெயிண்ட் அடிச்சு இந்த கட்டணம் ஃபுல்லாகவே அவங்க தான் பெயிண்ட் அடிச்சு கொடுத்தாங்க. ஒரே ஆளாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த மக்கள் நூலகம் பகுதி நேர நூலகமாக காலை 7 முதல் 10 மணி வரை செயல்படுகிறது. இதை முழு நேர நூலகமாக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோருகின்றனர். இந்த இடத்த மறுசீரமைப்பு பண்ணி உள்ள மழை தண்ணியெல்லாம் வராத மாதிரி உடஞ்ச ஓடுகளை எல்லாம் மாற்றி வெளியே சீட்டெல்லாம் போட்டு ஒரு 45,000 செலவு பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி இதை நாங்கள் ஒரு பகுதி நேர நூலகமாக செயல்பாடு கொண்டு வந்துட்டோம். இப்போ 2024 வரைக்குமே இது பகுதி நேர நூலகமாக தான் செயல்பாட்டில் இருக்குது. அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த பகுதி நேர நூலகத்தை முழு நேர நூலகமாக அமைச்சு தரணும்னு கேட்டுக்கிறோம். இதை நூலகமாக மாற்றிய இளைஞர்கள் திரட்டிய 250 புத்தகங்கள் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. தினசரி நாளிதழ்களும் வருகின்றன. சிறார்களுக்கான நீதி போதனைகளும் சதுரங்கம் உள்ளிட்ட புத்தி கூர்மைக்கான விளையாட்டுக்கான பயிற்சிகளை இளைஞர்களே அளிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக திருப்பூர் செய்தியாளர் சுரேஷ்குமார்.